அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட். நான் இன்றைக்கு ஒரு அருமையான இலங்கை முறையில் செய்யக்கூடிய ஒரு பகோடா பல விதமாக இருக்கு. அதில் ஒரு முறை தான் இது. எனது மனைவி எனக்கு சொல்லி தந்ததை இப்போ நான் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்கிறேன். மிக ஈஸியான ஒரு சுலபமான ஒரு வேலை. பாருங்க எப்படி செய்யறேன்னு காமிக்கிறேன். அதுக்கு கடலைப்பருப்பு நான் 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். கடலைப்பருப்புலாம் தனியாக செய்ய போறோம். வேறு ஒன்றும் கலக்காமல் கடலைப்பருப்பும் அதுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் அதையும் பார்ப்போம் வாங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த கடலைப்பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதை 3 தரம் வடிவாக கழுவி போட்டு ஊற வச்சதுனால இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வடித்து எடுப்போம். நான் இப்போ 1 கிலோ கடலைப்பருப்பு ஊற விட்டனால அப்போ அதை இப்போ வடிய விட்டு எல்லாம் கழுவி வடிய விட்டுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி ஒரு முழு உள்ளி, அதை இங்கே பாருங்க அப்படி எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து காமிக்கிறேன். அதோட ஒரு துண்டு இஞ்சி ஒரு 50 கிராம் இருக்கும். மற்றது காஞ்ச மிளகாய் ஒரு 15 மிளகாய். உரப்பு உங்களுக்கு கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கூட போடுங்க. கருவேப்பிலை, உப்பு, பெருங்காய பவுடர் போடுக்க காமிக்கிறேன். இதெல்லாம் போட்டு அரைக்கணும். இப்போ கடலையை அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிக்சியில் ஒரு 3 சுற்றி போட்டு எடுக்கணும். நல்லா அரைக்கக்கூடாது. இப்படி அரைக்குறையாக இருக்கணும். அப்போ தான் இப்படி பிடிச்சி போடும்போது நல்லா முறை வரும். மிச்சம் எல்லாத்தையும் செய்து போட்டு காமிக்கிறோம். இஞ்சியும் உள்ளியையும் இப்படி சின்ன சின்னதாக வட்டி போட்டு கடலோடு போட்டு மிக்ஸ் பண்ணி அடித்தா தான் வடிவ அடிபடும். அதனால் இப்படி சின்னதாக வெட்டுங்கோ, வெட்டி போட்டு போடுங்க. இங்கே பாருங்க, இதில் கடைசியாக இஞ்சி பூண்டு போட்டு அரைக்கேக்கில் கொஞ்சம் கூட அடிச்சு போட்டு சேர்த்து கலக்க சரியாயிரும். இந்த பாருங்க, இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். நான் இப்போ இந்த தேக்கரண்டியால் 3 கரண்டி உப்பு போடுறேன். சேர்த்து குழச்சி போட்டு கொஞ்சம் தேவைன்னு சொன்னால் நான் கூடுதலாக போடுவேன். இதுக்கு நான் 3 கரண்டி காணும் 1 கிலோவுக்கு. பெருங்காயம் இப்போ இந்த அளவு போடுங்க. ஒரு காக்கரண்டியை விட ஒரு கொஞ்சம் கூட தேக்கரண்டியில் போட்டுட்டு வடிவா குழச்சிட்டு இப்போ பகோடாவை போட்டு எடுப்போம். இப்போ எண்ணெய் கொதிக்க வச்சிருக்கு. எண்ணெய் ஆக சூடாக இருக்கக்கூடாது. ஒரு மிதமான சூட்டில் விட்டு தான் போட்டு எடுக்கணும். அப்போ தான் பகோடா நல்ல முரண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சார் எண்ணெய் சூடறிச்சு. இது இப்படியே கிட்டவா வச்சு இப்படியே புளிஞ்சு எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகோடா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த உள்ள எண்ணெயில் இந்த பபுள்ஸ் புரிஞ்சிட்டேன்னு சொன்னால் பகோடா நல்லா முறுமுறுப்பாக வந்துச்சுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு சலசலப்பு சத்தம் கேட்கும். இப்போ எடுத்துருவோம். முதல் போடைக்குள்ள எண்ணெய் நல்ல சூடாக இருக்கும். அப்புறம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுங்க. அப்போ தான் இல்லாட்டி கறியிரும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல முறுமுறுப்பான பகோடா ரெடி ஆகி கொண்டிருக்குது. எடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா பகோடாவும் எடுத்து போட்டு மொத்தமாக காமிக்கிறேன். நீங்கள் பகோடா அடுப்பில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் அடுப்பை கூட்டி குறைச்சி அப்போ அளவு பார்த்து செய்தீங்கன்னு சொன்னால் நல்லா முறுமுறுப்பாக வரும். ஆக கூடவும் விடக்கூடாது, ஆக குறைச்சும் விடக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் பகோடா அடுப்பில் போட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை கூட்டி போட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் மேக்சிமம் விட்டுட்டு பிறகு குறைச்சி போட்டு செய்யக்கில் பகோடா நல்ல முரண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோவில் பாருங்க அருமையான பகோடா. இது இலங்கையில் இது ஒரு முறையில் செய்யப்பட்ட பகோடா. தனியாக கடலைப்பருப்பு வெங்காயம் இதில் சேர்க்கல. அருமையாக வந்திருக்கு. நல்ல முரண்டு இருக்குது. பாருங்க, தட்டு நிறைய வந்திருக்கு. சத்தம் கேட்கும் உங்களுக்கு. அப்படி வந்திருக்கு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.